பத்திரகாளியோட கழுத்துல இவ்வளவு தலைகள் இருக்கும். அந்த தலைகள்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த தலைகளை ஏன் பத்திரகாளி மாலையா போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான வரலாறு இருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்றேன், கேட்ச் பண்ணிக்கோங்க. சிவனோட கண்ணுல இருந்து வீரபத்ரனும் சதிதேவியோட சலங்கையில இருந்து பத்திரகாளியும் வராங்க. வந்து சிவனை பார்த்து உங்களுக்கு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சிவன் என்ன சொல்றான்னா, இங்க இருக்கிற எல்லாத்தையுமே அழிச்சிடு அப்படின்னு சொல்றாங்க. உடனே பத்திரகாளி முக்கோடி தேவர்களையும் ஒரு தெரியாம அழிக்கிறாங்க. வீரபத்ரன் அக்னி தேவனோட கையை வெட்டுறாரு, சூரிய பகவானோட கண்ணு போடுங்கிறாரு. இப்படின்னா அந்த இடத்துல ஒரு ரத்த ஆறே ஓடுது. அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. அப்ப பிரம்மாவும் விஷ்ணுவும் அங்கிருந்து பயந்து ஓடியே போயிடுறாங்க. சோ முக்கோடி தேவர்கள் இறந்த பிறகு அவங்களோட மனைவிகள் எல்லாருமே வந்து வெள்ளை புடவையில சிவன் முன்னாடி நின்று வேண்டி வணங்கி கெஞ்சி கேட்டதுனால, மன்னிப்பு வேணும் அப்படின்னு கேட்டதுனால சிவன் அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து மீண்டும் எல்லாத்துக்கும் உயிர் கொடுத்து திரும்ப உயிரோட வர வைக்கிறாங்க. இதுதான் பத்திரகாளியோட புராண வரலாறு இருக்கு. அந்த சாமியோட கழுத்தில் இருக்க தலைகள் எல்லாமே வதம் செய்யப்பட்டவங்க, அதாவது தப்பு செஞ்சு பத்திரகாளியோட கையால சாகப்பட்டவங்க தான்